நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேலை தகவல்கள் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசில் விவசாயத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பிற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அவங்களுடைய கல்வி தகுதி, வயது வரம்பு பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதுபோல் புதிய வேலை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது வேலை தகவல்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் டெய்லி நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளார போகலாம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 விதமான போஸ்ட்டுக்கு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டரில் 2 வேகன்சி விட்டுருக்காங்க. இவங்களுக்கான மாத சம்பளம் பொறுத்த வரைக்கும் 35,900 1,13,500 வரையும் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது போஸ்ட் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் டெக்னிக்கலில் பார்த்திங்கன்னா 4 வேகன்சி விட்டுருக்காங்க. இவங்களுக்கான மாத சம்பளமும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபார்ம் மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா அதே 4 வேகன்சியும் மாத சம்பளமும் அதே போல் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 4வது ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் டைப்பிஸ்க்கு 14 வேகன்சி விட்டுருக்காங்க. இவங்களுக்கான மாத சம்பளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 19,500 62,000 வரையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து டிரைவருக்கு கடைசியாக 20 வேகன்சி விட்டுருக்காங்க. இவங்களுக்கும் அதே போல் மாத சம்பளம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா SC SCA ST கேட்டகரிஸ்க்கெல்லாம் 500 ரூபாவும் மற்றவங்களுக்கெல்லாம் 750 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் பே பண்ணணும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் எடுத்து அது கூட என்னென்ன சர்டிஃபிகேட் ப்ளஸ் நீங்கள் பே பண்ண ப்ரூஃப் இதெல்லாம் ஆஃப்லைனில் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைனில் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தி ரெஜிஸ்டர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 641003 என்ற முகவரிக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அனுப்பும்போது நீங்கள் அந்த போஸ்ட் கவர் மேலே அப்ளிகேஷன் பார்த்து போஸ்ட் ஆஃப் ஸோ எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதையே மென்ஷன் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது கடைசி தேதி பொறுத்த வரைக்கும் 9/11/2020 ஆஃப்லைனில் அனுப்புறது கடைசி தேதி 13/11/2020 சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு போஸ்ட்டுக்கான இன சுழற்சி அடிப்படையான வேகன்சி விட்டுருக்காங்க. அந்த 2 வேகன்சி எல்லாம் பார்த்திங்கன்னா எந்தெந்த கேஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி. அது யார் யாருக்குன்னா BC முஸ்லீமுக்கும் SCக்கும் சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கலில் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட்க்கு பார்த்திங்கன்னா 4 வேகன்சி. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் விடோக்கு 1, அடுத்து BC விடோக்கு 1, அடுத்து MBCக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து SCக்கு. ஸோ ஃபார்ம் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் 4 வேகன்சி. அது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் மற்றும் BC MBC மற்றும் SCக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா 14 வேகன்சி விட்டுருக்காங்க. இது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்னில் மற்றும் ஜென்ரல் டர்ன் விடோவுக்கு BC ஜென்ரல் டர்னுக்கு தான் மறுபடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு BC ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க, MBC கொடுத்துருக்காங்க. அடுத்தது SC நான் ப்ரியாரிட்டியும் SC ப்ரியாரிட்டி மற்றதெல்லாம் ஒரு சில ST BC ப்ரியாரிட்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து டிரைவருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 வேகன்சி விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கேஸ்ட்டுக்கும் மேக்ஸிமம் வேகன்சி வந்திருக்கு. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் BSc இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னா பேச்சுலர் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வித் PG டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் BSc இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னா அனிமல் சயின்ஸ் ஆர்கிடெக்சர் ஃபாரஸ்டரி ஹோம் சயின்ஸ் இது மாதிரி ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் BSc இன் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி இந்த மாதிரி முடிச்சிருக்கணும். 4வது ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னா டைப்பிஸ்ட். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சுட்டு மினிமம் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைப் ரைட்டிங்கில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சேர்த்து ஹையர் கிரேடில் முடிச்சிருக்கலாம். அப்படின்னா தமிழ் ஹையர் கிரேட் ப்ளஸ் இங்கிலீஷ் லோயர் கிரேடில் முடிச்சிருக்கலாம். அப்படின்னா இங்கிலீஷ் ஹையர் கிரேட் ப்ளஸ் தமிழில் லோயர் கிரேட் இதில் எதனா ஒன்று முடிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். மற்றதெல்லாம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக டிரைவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th பாஸ் ஆகிருந்தாலே அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி இதனால் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ அடுத்தது இதுக்கான வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட் தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் SC SC STA MBC BC BCMக்கெல்லாம் மினிமம் 18 மேக்ஸிமம் எந்த விதமான ஏஜ் லிமிட்டோ நோ வயது வரம்புன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கேஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 30 சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கு பொறுத்த வரைக்கும் OCக்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 30, BC BCM MBC DNC இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 32, SC SCA STக்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 35 சொல்லியிருக்காங்க.
ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. பே லெவல் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. இதுக்கான செலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் மூலிமா தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை செலக்ட் ஆகிட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு எக்ஸாமோட கால் லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எந்தெந்த சிலபஸ்லேருந்து உங்களுக்கு எத்தனை மாதிரியான கொஷின்ஸ் வரும், எவ்வளோ மார்க் இருக்குது, டோட்டல் மார்க் எவ்வளோ, எக்ஸாம்ஸ் எத்தனை மணி நேரம் நடக்குது, ஸோ அதை பற்றின டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க எல்லா போஸ்ட்டுக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குற மாதிரி ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வேலைவாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேலைவாய்ப்பிற்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லார் கமெண்ட்க்கும் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.